நண்பர்களே, இந்த வால்வோ வண்டி, காரு, எந்த காராக இருந்தாலும் ரைட்டு, இந்த மாதிரி டோர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து காற்று வந்து அதிகமான சவுண்டு உள்ளே வரும். ஒரு 7-8 மாதம் ஆச்சுன்னா அப்படி தான். நீங்கள் வால்வோ தானே, நீங்கள் வால்வோனா பாடி ஃபுல்லாக சைனா தானே, இன்ஜின்னு, டிரான்ஸ்மிஷனு, கீர் பாக்ஸு, புரியுதா? இந்த மாதிரி தான் இது வால்வோ பார்த்துக்கிற. மற்ற எல்லாம் கொரியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடக்கு. இது சைனா பாடி. வால்வோவில் எல்லாம் அப்படி தான் வரும் வண்டிகளுக்கு, புரியுதா? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து சவுண்டு வருதுன்னா இந்த டோரை பாருங்கள். இங்கேருந்து வருது. இப்போ இந்த பக்கம் பாருங்க, நல்ல சீட்டிங்காக உட்காந்துருக்கு. தெரியுதா? ஒரு விரல் உள்ளே போகாது. நல்லா பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இங்கேயும் உட்காந்துருக்கு. ஆனால் இந்த சைடு உள்ளே போகுது விரல். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே உள்ளே போகுது பாருங்க. நல்லா பாருங்க, தெரியுதா? அப்போது இங்கேருந்து எங்களுக்கு வருது, இந்த இடம் ஃபுல்லாக வருது. இங்கே பாருங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டோரில் போய் வெளியில் 100 ரூபா 200 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து ஒரு பீடிங் போட்டு வைப்பாங்க. இந்த உள்ள ஒரு பீடிங் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பீடிங் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஈஸியான வேலை. இதை எப்படி நாங்கள் சரி பண்ணுறோங்கிறது தான். முதல்ல இதை என்ன செய்யணும்னா, அந்த கண்ணாடி இறக்கிடணும். ஓகே, இப்போ பார்த்துட்டே இருங்க. கண்ணாடி இறக்கிடணுங்க. கண்ணாடியை ஃபுல்லாக இறக்கிடணும். நல்லா பாருங்க. ஓகே, இறக்கிட்டு இதை பார்த்துக்கிறங்க. இந்த கட்டை அந்த கீழ் பொசிஷனில் கொடுக்கணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. இங்கே பாருங்க, இந்த கட்டை நம்ம இப்படி கொடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்கா? இப்போ எவ்வளோ கேப் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ தான் மேலே வந்து இடிக்கணும். எப்படின்னு பாருங்க. பக்கடா சீதா. இந்த இடம் தான் போயிருக்கு. இந்த இடம் கை வச்சுக்கிறேங்க. இங்கே பாருங்க, ஒரு 5-6 அடி. இங்கே பாருங்க, கீழே விட்டுறக்கூடாது. 1 2 3 4 5. இப்போ பாருங்க, கை விரல் உள்ள போதான்னு போதா? எப்படி ரைட் ஆயிடுச்சாப்பா? இங்க பாருங்க, சீட்டிங் கரெக்டாக உட்காந்துருச்சு. இங்க பாருங்க, தெரியுதா? முதல்ல உள்ள போச்சு இல்லை விரல். இப்போ போதா பாருங்க, போகாது. செட்டா உட்காந்துருச்சு. ஈஸியான வேலை. இப்படியே கடைப்பிடிச்சிக்கிறேங்க. புரியுதா? ஏற்கனவே 1 வருஷம் முன்னாடி போட்டிருக்கேன். அப்புறமா கண்ணாடியை மெதுவாக தூக்கி பார்க்கணும். இந்த கண்ணாடி தூக்குதான்னு பார்க்கணும், கரெக்டாக உட்காருதான்னு பார்க்கணும். கண்ணாடி நம்ம அமுக்கல. இங்கே பாருங்க, கண்ணாடி போயிட்டு இருக்கு. அப்படியே நிப்பாட்டிக்கிறணும். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க. ஓகே, செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ள கேப் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? அவ்வளோ கேப் இருந்தது. இங்கே பாருங்க, ஒரு விரல் உள்ள போக முடியாது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. ஓகே, இதை தவிர எந்த ஒரு இதுவும் பண்ணிடாதீங்க. இதுதான் அதுக்கு சொல்யூஷன். இதான் சொல்யூஷன். பார்த்தீங்களா? இப்போ ஜம்முன்னு ஒரு காற்று வராது. ஓகே, நன்றி.